திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் தரமற்ற வகையில் இருப்பதால் அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுதிமொழி குழு மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழு சார்பில் அக்குழு தலைவர் வேல்முருகன் தலைமையில் குழு உறுப்பினர்கள் இன்று திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். டி.ஆ.பி. விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட 150 இருக்கைகள் கொண்ட தேர்வு அறைக்கான புதிய கட்டிடத்தை ஆய்வு செய்த பின்னர் குழு தலைவர் வேல்முருகன் பேசுகையில், திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 150 இருக்கைகளுடன் கூடிய தேர்வு அறை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அந்த கட்டிடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு உறுதிமொழி குழுவினரின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. புதிய கட்டிடம் சேதமடைந்திருப்பதை கண்டு ஆய்வு குழுவினர் அதிர்ச்சி அடைந்து விட்டோம். அந்த கட்டிடத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் அதனை மீண்டும் புனரமைத்து தர வேண்டும். அந்த ஒப்பந்ததாரர் மீது திருச்சி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்வதாக தெரிவித்தார். இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. பயன்பாட்டுக்கு வராம ஹோட்டல் கட்ட போறீங்களா? இப்படி ஒரு மோசமா செஞ்சிருக்காங்க. என்ன தண்ணி விடுங்க, நீங்க போட்டு உட்கார பண்ணலாங்க. போன பின்னாடி 2019 ஸ்டேஜ்ல மேல டைல் போட்டாங்க. அரபிக்கு செஞ்சிருக்காங்க. பயிர் இருக்குல்ல, கீழே முடியல. என்ன ஒரு அரசு மருத்துவமனைக்கு அந்த கட்டடா இப்படி இருந்தா இருக்குல்ல, ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க பாருங்க. என்டையர் பில்டிங் டோட்டலா 2,10,00,000 மக்களுடைய வரி பணம். அவன் மட்டும் பேரு கட்டிட்டு கிளைம் பண்ணி வாங்கிட்டு போயிட்டான். யார் அன்னைக்கு பில்டிங் ஏறி ஸ்பாட் இன்ஜினியர் யாரு, கன்சர்ன் எஸ்சி 3 பேருடைய நம்பர் பாருங்க. எனக்கு 1 hour சொல்லுங்க. கட்டுதலை குறித்த உறுதிமொழி 992/2019 நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குறித்து இன்றைக்கு குழு நேரடியாக ஆய்வை மேற்கொண்டது. ஆய்வுக்கு வருகிற இந்த குழுவை கல்லூரிய வைஸ் பிரின்சிபல் மற்றும் பொறுப்பு டீன் அவர்கள் வரவேற்று மேற்படி அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கிற கட்டடத்திற்கு அழைத்து சென்று காண்பித்தார்கள். மேற்படி பணி 2,19,51,000 ரூபாய் செலவில் பணி முடிக்கப்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி 2019க்கு பிறகு குழு மேற்படி இந்த உறுதிமொழியை
நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலர், திட்ட இயக்குனர், மாநகராட்சியுடைய கமிஷனர் உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட போது மேற்படி பொதுப்பணித்துறை கட்டடத்தின் இஇ அவர்களும் ஏஇ அவர்களும் மேற்படி இந்த உரிமை நிறைவேற்றப்பட்டதற்கான கட்டிடத்தை அழைத்து சென்று குழுவிடம் காண்பித்தார்கள். மேற்படி அந்த ஆய்வை குழு மேற்கொண்ட போது அந்த கட்டிடத்தின் அனைத்து பகுதிகளிலுமே மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. குறிப்பாக எல்லா பீம்களை ஒட்டிய சுவர்களும் கடுமையான விரிசல் ஏற்பட்டு எதிர்வரும் சில ஆண்டுகளிலே அந்த கட்டிடம் முற்றுமுதலுமாக பயன்பாட்டுக்கு தகுதி எடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான கட்டிடமாக இருப்பதை கண்டு குழு பெரும் அதிர்ச்சி அடைந்தது. அதனால் மேற்படி இந்த பணியை மேற்கொண்டு செய்த ஒப்பந்ததாரர் மற்றும் இந்த பணியினுடைய சூப்பர்வைசிங் அத்தாரிட்டி அதிகாரியாக இருந்த ஏஇ பில்டிங் மற்றும் இஇ பில்டிங் உள்ளிட்ட உயரதிகாரிகள் மிக மெத்தனமாக தங்கள் கடமையிலிருந்து தவறி ஒப்பந்ததாரர் தன் வழக்கம் போல் லாப நோக்கோடு அந்த கட்டடத்தை கட்டியிருக்கிறார் என்று குழுவினுடைய நேரடி கள ஆய்வில் தெரிய வருகிறது. ஆதலால் மாவட்ட நிர்வாகத்திற்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு குழு மேற்படி இந்த ஒப்பந்ததாரர் இனி தமிழ்நாட்டில் இது எந்த ஒரு பணிகளையும் எடுத்து செய்யக்கூடாது எனவும் மேற்படி மெயின்டெனன்ஸ்க்கான கால அவகாசம் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் தற்போதைய இஇ சம்பந்தப்பட்ட எஸ்சி பில்டிங் அவர்களும் உடனடியாக மேற்படி ஒப்பந்ததாரரை தொடர்பு கொண்டு அந்த பில்டிங் முழுவதுமாக இருக்கிற அந்த அனைத்து குறைகளையும் செப்பனிடுவதற்கு உரிய உத்தரவுகளை, அறிவுரைகளை உடனே வழங்க வேண்டும். அது வழங்கி அவர் அந்த பணியை செய்து முடித்த பிறகு மாவட்ட நிர்வாகம் அவர் மீது துறை ரீதியாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2,19,51,000 கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஒரு சில ஆண்டுகளிலேயே இவ்வளவு மோசமான விரிசல்களும் சிதலங்களும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டத்திற்கான அரங்க மேடை என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் குழு ஏறி ஒரு 10 இருக்கைகளோ 15 இருக்கைகளை போட்டு நம்முடைய கல்லூரி முதல்வர், துணை முதல்வர், டீன் உள்ளிட்ட மருத்துவ அலுவல் பெருமக்கள் தன்னுடைய மாணவர் செல்வங்களை உட்கார வைத்து ஒரு வகுப்பு எடுப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு செமினார் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ தகுதியற்ற மேடையாக அது அமைக்கப்பட்டிருப்பதை ஆய்வில் நான் கண்டறிந்திருக்கிறேன். ஆதலால் இந்த கட்டடம் கட்டுகின்ற காரணத்தில் தன்னுடைய கடமையை மறந்து ஒப்பந்ததாரர் லாபம் ஈட்ட வேண்டும் நோக்கோடு அவர் இஷ்டம் போல் அந்த பணியை செய்வதற்கு உறுதுணையாக இருந்த அன்றைய பொதுப்பணித்துறையினுடைய கட்டிடப் பிரிவி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இஇ அவர்கள், எஸ்சி அவர்களை இந்த குழு பொறுப்பாக்க விரும்புகிறது. இன்று குழு முன் ஆஜராகி இருக்கின்ற இஇ பில்டிங் அவர்கள் மேற்படி இந்த பணி செய்த காலத்தில் இதற்கு பொறுப்பான அந்த 3 அதிகாரிகள் யார் என்பதை உடனடியாக தொலைபேசியூடாக விசாரித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித் தலைவரிடத்திலிருந்து இந்த குழுவை இன்றைக்கு முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற டிஆர்ஓ அவர்களுக்கும் குழுவை வழிநடத்தி செல்கின்ற திட்ட இயக்குநர் அவர்களுக்கும் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அவர்கள் அதுபோன்ற டைல்ஸ் அதான் என்டையர் பில்டிங்கே ஃபுல் டோட்டல் டேமேஜ் 2,19,51,000 ரூபாய்க்கு தகுதி இல்லாதான் இந்த கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆதலால் சம்பந்தப்பட்ட அலுவல் பெருமக்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கு துறையின் முதன்மை பொறியாளர் அவர்களுக்கும் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் பொதுப்பணித்துறை கட்டிடம் அவர்களுக்கும் இக்குழு பரிந்துரை செய்கிறது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற இதுபோன்ற பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பயன்பெறுகின்ற, ஆயிரக்கணக்கான மாணவர் செல்வங்கள் மருத்துவம் பயில்கின்ற ஒரு மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி கட்டடமே இவ்வளவு மோசமாக கட்டப்பட்டிருப்பதை கண்டு இக்குழு பேர் அதிர்ச்சி அடைகிறது. ஏனைய மாவட்டங்களில் குழு இதுபோன்று ஆய்வு செய்த போது இதே மாதிரி கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து அந்த ஒப்பந்ததாரரை அழைத்து மேற்படி அந்த ரிப்பேர் பணிகளை முழுவதுமாக
செய்ய சொல்லி செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு அவர்களை நாங்கள் பிளாக் லிஸ்ட் செய்ய சொல்லி அரசுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் பரிந்துரை செய்திருக்கிறோம். அதே நடைமுறையை இன்னும் கடைபிடிக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு குழு கூடிய பரிந்துரைகளை செய்கிறது. இப்போ என்டையராக பில்லை பூரா கொடுத்துட்டீங்களா? தெரியுமா? போய் பார்த்தீங்களா? பில் எதுவும் பண்ணீங்களா? ஓகே, நீங்கள் இப்போ வந்து அதிகாரியோட அவங்களோட EMD காசு